Hi everyone, welcome to JT's Max Easy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கிளாஸ் பார்க்க போறோம் அப்படினா 9th ஸ்டாண்டர்ட் பத்தி தான். 9th ஸ்டாண்டர்ட் கிரேட் 9ல என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படினா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படி என்ன முக்கியம் அப்படினா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் மேக்ஸ்ல இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்க கரெக்ட்டா கத்துட்டீங்கன்னா algebraic solving எந்த ப்ராப்ளம் எந்த சாப்டர்ல வந்தா கூட நீங்க அது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப கியூரியஸாக இருக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கான்செப்ட் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் மொத்தம் நம்ம சைமல்டேனியஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவோம். ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான். ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி அதோட எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களோட கொஸ்டின், சரியா? அப்போ இந்த சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம்? இதை சால்வ் பண்றதுக்கு மொத்தம் நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் பத்தி தான் உங்களுக்கு இந்த செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த 3 மெத்தட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தாலே புரியும். உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்ல நான் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே என்னென்ன மெத்தட்ஸ், அது என்ன மாதிரி நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இந்த ஃப்ளோ சார்ட் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா such a very easy one, ரொம்ப ஈஸியா நீங்க சால்வ் பண்ணி x and y ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So what are the three types? One is substitution method, and the second one is elimination method, and the third one is cross multiplication method. So இந்த மூணு மெத்தட் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். First one, substitution method. Substitution method னா என்ன? Substitution method அந்த வேர்ட்லயே உங்களுக்கு இருக்குது மீனிங் இல்லையா? Substitution, ஒன்னுத்துக்கு பதிலா இன்னொன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றது, அவ்வளவுதான். அப்ப எதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வந்து கொடுத்திருக்கிற linear equation நீங்க x is equal to னு மாத்திக்கலாம், இல்லனா y is equal to னு மாத்தலாம். That is our wish. So we can change x in terms of y or y in terms of x. That is the initial step of your substitution method. So நீங்க first initially ரெண்டு equationல ஏதாவது ஒன்னு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்னு x is equal to எல்லாத்தையுமே ஒரு பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணி கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை x is equal to னு எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு x வேண்டாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் டிரான்ஸ்போஸ் பண்ணி y is equal to னு எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களோட விஷ் தான், சரியா? ஸோ நீங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி x in terms of y or y in terms of x னு நீங்க வச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த வேல்யூவை உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும். எல்லாம் இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் வித் 2 ஈக்குவேஷன்ஸ். அவங்களோட செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல போயிட்டு நீங்க x வச்சிருந்தாலும் சரி y வச்சிருந்தாலும் சரி அந்த வேரியபிளுக்கு பதிலா நீங்க இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க x is equal to மாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே in terms of y ல இருக்கும். அப்போ நீங்க போய் x ஓட வேரியபிளுக்கு பதிலா இத அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா the whole equation in the form of y. அப்போ நம்ம அது சால்வ் பண்ணோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம அத ப்ராப்ளம்க்குள்ள போறச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது. அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி எல்லாத்தையும் டிரான்ஸ்போஸ் பண்ணி y யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் y, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த y வேல்யூவை எடுத்துட்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா எங்க வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இல்ல நம்ம x is equal to கொண்டு வந்திருப்போம் இல்லையா, தட் இஸ் த பெஸ்ட் ஒன். நீங்க அதுல போட்டீங்கன்னா டைரக்டாவே x ஓட ஆன்சர் வந்துரும். அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணியும் நீங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? So this is the first method, substitution method, how to simplify the problem to get the answer for x and y. Okay, so second method என்ன? Elimination method. So substitution method புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பெஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் காட்டுறேன். இது பாருங்க, ஒரு ப்ராப்ளம் எப்படி அது வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் லுக் அட் தி ஸ்லைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எக்ஸாம்பிள் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லேருந்து நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is your first example. இங்கே நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. 3x minus y is equal to 23 and 4x plus 3y is equal to 48. ஸோ நான் ஏற்கனவே ஸ்டெப் 1ல சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து அது x in terms of y நோ அல்லது y in terms of x நோ மாற்றணும். இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் மாற்றிருக்கிறது வந்து y in terms of x. ஸோ y is equal to அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். ஸோ y தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பக்கம் RHS சைட் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 3x நான் RHS சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு -3x வரும்.
இல்லை அதுக்கு வேண்டாம் நமக்கு ரெண்டு சைட் மைனஸ் அப்போ ரிமூவ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா நம்ம ஒய்யை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு 23 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் ஒய் அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஒய் ஆகவும் ப்ளஸ் 23 இந்த பக்கம் வர்றப்ப மைனஸ் 23 ஆகவும் மாறிடும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே y is equal to 3x minus 23 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் நம்மக்கிட்ட y in terms of xல இருக்கு இல்லையா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த y வேல்யூவை அடுத்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன இருக்குது 4x + 3y is equal to 48 இருக்கா? அப்போ நமக்கு இப்போ y வேல்யூ தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒய்யோட வேல்யூ 3x minus 23 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக 3யை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9x and minus 23 into 3 minus 69 கிடச்சிடும். அடுத்து 4x + 9x they are like terms. ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணலாம். 4 + 9 ஆட் பண்ணோம்னா நமக்கு 13 கிடைக்கும். ஸோ 13x is equal to இந்த 69 நான் அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் வந்து அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும் பொழுது ப்ளஸ் 69 ஆகிடும். ஸோ 48 + 69 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 117. அடுத்து இந்த 13 டிரான்ஸ்போஸ் பண்ணினீங்க. 13 வந்து எக்ஸோட வந்து ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு டிவிஷனில் போகும். ஸோ 117 divided by 13. ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 9ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 9 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? இதை அந்த நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா y is equal to 3x minus 23 அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணனா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ அங்கே அதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் அங்கே இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்றத இங்கே y is equal to 3x minus 23ல எக்ஸுக்கு பதிலாக நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 3 into 9 minus 23 9 3s are 27 27 minus 23 y is equal to 4. ஸோ இது மூலமாக நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தீஸ் டூ ஆர் தி சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா இங்கேயும் அதோட ஹெட்டிங்லேயே மீனிங் இருக்கு. எலிமினேஷன் தான் அப்படி என்னன்னா எலிமினேட் பண்ணுறது. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிளில் ஏதாவது ஒன்று நீங்கள் எலிமினேட் பண்ணி இன்னொன்று நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் எலிமினேஷன் மெத்தட். நீங்கள் எக்ஸையும் எலிமினேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒய்யையும் எலிமினேட் பண்ணலாம். இங்கே கூட அது உங்களோட விஷ் தான். ரெண்டு ஈக்குவேஷனையுமே பாருங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் எலிமினேட் பண்ணலாமா இல்லை ஒய்யை எலிமினேட் பண்ணலாமான்னு. இதில் முக்கியமான விஷயம் நம்ம சூஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா and change the numerical coefficients same for the chosen variable. For example, நீங்க x choose பண்ணிருக்கீங்கன்னா ரெண்டுத்தோட numerical coefficient அந்த x பக்கத்துல இருக்க நம்பர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அந்த நம்பரும் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷனோட நம்பரும் சேமா இருக்கணும். சப்போஸ் வேற நம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் த்ரூ அவுட் 3ஆல, அதாவது இன்டர்சேஞ்சிங்கா மல்டிப்ளை த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we can able to get the same coefficients. Okay, so that is the third point I'm given this flow chart. நீங்க இங்க பார்த்தா கூட புரியும். So what I given here, which means interchanging multiplication of both equations by the numerical coefficient of chosen variable. So நம்ம choose பண்ணிருக்க variable ஓட numerical coefficient interchange பண்ணி multiply பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்குமே சேம் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, ரெண்டு ஈக்குவேஷனோட சைனுமே சேமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது இல்லை ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் வந்து நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணணும். த்ரூ அவுட்னா உங்களோட எக்ஸ் டேர்ம், உங்களோட ஒய் டேர்ம் அண்ட் உங்களோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மூணுத்தையுமே நீங்கள் த்ரூ அவுட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட் சைன் கிடைச்சா மட்டும்தான் எலிமினேட் பண்ணணும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? பட் அது வந்து ஆப்வியஸ்லி கிவன் ப்ராப்ளமே வந்து நமக்கு ஆல்டர்னேட் சிம்பிள் தான் இருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, டைரக்டா we can eliminate. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எலிமினேஷன்ல. ஸோ நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த வேரியபிள் எக்ஸோ அல்லது ஒய்யோ நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க, அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், ரிமைனிங் வந்து நீங்க சால்வ் பண்ணணும் இல்லையா, அடிஷன் தான் பண்ண போறோம். அப்போ கண்டிப்பா இப்போ நான் எக்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒய் ஆன்சர் கிடைக்கும். அப்போ எனக்கு ஒய் ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அங்க கிடைச்சிருக்கிற அந்த எக்ஸையோ அல்லது ஒய்யையோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா பிகினிங்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்னுல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க அனதர் வேரியபிள் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளவுதான் எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம எலிமினேட் பண்ண போறோம், அந்த வேரியபிளோட ரெண்டு ஈக்குவேஷனோட
coefficient சேமா இருக்கணும். coefficient சேமா இல்லைன்னா we can interchange multiplying the numerical coefficient with both the equations. அது நீங்க பண்ண பிறகு ஒரு வேரியபிளை நீங்க எலிமினேட் பண்ணிடுவீங்க. எலிமினேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த கிடைச்சிருக்கிற வேரியபிளை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அது பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஸ்லைட். ஓகே, this is your next example of elimination method. So இங்கேயும் நமக்கு ரெண்டு லீனியர் simultaneous linear equations இருக்கு. எலிமினேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேரியபிள்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து கான்ஸ்டன்ட்டையும் வச்சுக்கிட்டிங்கன்னா சால்விங் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே மிக்ஸ் ஆகி கொடுத்துருந்தா கூட நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு 3y இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட் வந்து LHS சைட்லேயும் இருக்குது. ஸோ நான் RHSல இருக்க 3y இந்த சைட் கொண்டு வந்து -3yன்னு எடுத்திருக்கேன். இங்கே LHSல இருக்க -18 டிரான்ஸ்போஸ் பண்ணி RHS சைடில் கொண்டு போய் +18ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எக்ஸையும் சூஸ் பண்ணலாம் அல்லது ஒய்யையும் சூஸ் பண்ணிக்கலாம். எதை எலிமினேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை எலிமினேட் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே 4 இருக்குது, கீழே 6 இருக்கா. ஸோ நான் ரெண்டையுமே வந்து சேம் நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்தால் தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்போ 4க்கும் 6க்கும் காமன் ஃபேக்டர் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 2s are 12 இல்லையா? அப்போ ரெண்டுமே நம்ம 12x 12xன்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 3ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x - 9y is equal to 54. செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோன்னா 12x + 14y is equal to 8. அப்போ நான் எக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் எலிமினேட் பண்ணுறதுக்கு. இப்போ ரெண்டுத்தோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டையும் நான் 12 12ன்னு கொண்டு வந்துட்டேன். பட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சிம்பிளாக இருக்குது. ரெண்டுமே பாசிட்டிவ் சிம்பிளாக இருந்தால் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனோட 3, அதாவது LHS சைடில் இருக்கிற டேர்ம்ஸையும் RHSல இருக்கிற டேர்ம்ஸ் மொத்தத்தையுமே நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போது 12x வந்து ப்ளஸ் இருக்கிறத மைனஸ் ஆகவும், +14 வந்து மைனஸ் ஆகவும், ப்ளஸ் இங்கே வந்து +8 இருக்குது அதையும் மைனஸ் ஆகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 12x என்னவாயிடும், எலிமினேட் ஆகிடும். அண்ட் 14 - 9y இட்ஸ் -23y அண்ட் 54 - 8 இட் இஸ் 46. அப்புறம் -23ன்றது ஒய்யோட ப்ராடக்டில் இருக்குது. அது நீங்கள் நெக்ஸ்ட் சைட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ 46 டிவைடட் பை -23. ஸோ இதை இப்போ நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு -2ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே டு எலிமினேட். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஒய் வேல்யூவை நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட y வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x - 3y is equal to 18. ஸோ அந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ -2வை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 3 × -2 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். -3 × -2 நமக்கு +6 ஆகிடும் இல்லையா? இப்போ இந்த 6ஐ நம்ம அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா 18 + 6 will change into -6. ஸோ 18 - 6 12. நெக்ஸ்ட் இந்த 4ஐ ட்ரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 4 வந்து along with x it is in product. So product will change into division. So 12 divided by 4, your answer is x is equal to 3. ஸோ இதுதான் உங்களோட எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டையும் நீங்கள் சேமாக கொண்டு வந்துட்டு அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ here in this problem x is equal to 3 and y is equal to -2 is the solution of the given equations. So பாத்தீங்க இல்லையா? அப்போ எலிமினேஷன் மெத்தட் புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் சப்ஸ்டியூஷன், இவ்வளோதான் எலிமினேஷன், இவ்வளோதான். இது தெரிஞ்சிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் என்ன ப்ராப்ளம்னாலும். இப்போ நான் மூணாவதாக நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இங்கேயும் அந்த ஹெட்டர்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்கு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா கிராஸாக மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளோதான் இல்லையா? ஸோ வெரி சிம்பிள், ரைட்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா என்ன கேட்டால் ப்ரீவியஸ் அந்த சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷனை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ அந்த பேட்டர்ன் மட்டும் நான் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அந்த பேட்டர்ன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. then it is very easy to solve the problem. okay, so இங்க என்ன பண்ணணும், இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
உங்களோட x term ஆகட்டும், உங்களோட y term ஆகட்டும், அல்லது உங்களோட constant term ஆகட்டும், இது மூணுமே LHS side தான் இருக்கணும். RHS is must be 0. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நீங்க மறக்க கூடாத ஒரு விஷயம் இது. ஏன்னா எலிமினேஷனோ சப்ஸ்டிடியூஷனோ அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. எப்படி இருந்தா கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல கான்ஸ்டன்ட் வந்து நீங்க கண்டிப்பா, ஏன்னா ஒருவேளை ப்ராப்ளம்ல உங்களுக்கு RHS சைடு இருந்தா கூட நீங்க அதை LHS சைடு கொண்டு வந்துட்டு தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா அந்த பேட்டர்ன் அப்படி, அந்த பேட்டர்ன்ல வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா இந்த பக்கம் தான் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்க இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா நான் டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு எல்லாமே என்னோட x டேர்ம், என்னோட y டேர்ம், என்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே இப்போ எனக்கு LHS சைடு தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டர்ன் பாருங்க. இந்த பேட்டர்னை நீங்க இப்போ அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தாச்சா? என்ன போட்டிருக்கேன்னா x divided by and y divided by and 1 divided by. ஸோ கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து a1 b1 c1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, a2 b2 c2 செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நான் பேட்டர்ன் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த பேட்டர்ன் நான் எழுதியிருக்கிறது. ஸோ உங்களோட y வேரியபிள்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இதுதான் அந்த பேட்டர்ன்ல நமக்கு முக்கியமாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் எழுதணும். கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறமா எக்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அகெயின் யூ ஷுட் ரிப்பீட் த ஃபர்ஸ்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே கடைசியாக ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இப்போ எக்ஸுக்கு அதுக்கு கீழே இருக்கிற 4 வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. yக்கு அதுக்கு கீழே இருக்க 4 வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் வந்து எப்பவுமே அது 1 தான் எடுக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் 1க்கு அங்க இருக்கிற அந்த 2 வேல்யூவை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். உங்களோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஒன். ஸோ இங்க வந்து நான் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தா கூட தெரியும். ஃபர்ஸ்ட் திங், டூ டிரான்ஸ்போஸ் இஃப் எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எவ்ரிதிங் இஸ் நாட் இன் ஒன் சைட். அது இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்ளை த பேட்டர்ன், தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் point, apply the formula and do cross multiply. formula என்னன்றது நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த formula actually இது formula, but இது நமக்கு தேவையில்லை. அந்த பேட்டர்ன்ல நம்ம இது cross multiply பண்றோம், அது ஞாபகம் வச்சுட்டா போதும். you can able to do it. okay, and finally நீங்க ஃபைனலா பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து, நீங்க ஃபைனலா cross multiply பண்ணி அந்த பேட்டர்ன்ல substitute பண்ண பிறகு you have to compare your x term and the constant term. அதை வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒய்யையும் கான்ஸ்டன்ட்டையும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒய்யோட வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இந்த வரப்போற ஸ்லைட்ல காட்டுறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஸ்லைட். So this is your next example for cross multiplication method. இங்கேயும் நான் ஒரு 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கனாலே புரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த ஃப்ளோ சார்ட்லேயே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா டேர்முமே LHS சைடில் தான் இருக்கணும். உங்களோட எக்ஸ் டேர்ம் அண்ட் உங்களோட ஒய் டேர்ம் அண்ட் உங்களோட கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க. அண்ட் ஒரு சைட் நீங்கள் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் எடுத்திருக்கோம், ஒய் எடுத்திருக்கோம், அண்ட் கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்கள் 1ன்னு எடுத்துக்கணும். இப்போது எக்ஸுக்கு கீழே -3 1 அப்படின்றது ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் கிட்ட எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒய்க்கு அடுத்து இருக்கிற கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 8 and 1. அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட்டை முடிச்சு நீங்கள் அப்படியே எங்கே ரிப்பீட் ஆகணும்னா எக்ஸுக்கு ரிப்பீட் ஆகணும் 2 3. அண்ட் அட் லாஸ்ட் திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கீங்களோ அதை கடைசியாக முடிக்கணும், தட் -3 1. ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, so once again I'll repeat. So first we have to choose the coefficient of y and then constant term and then coefficient of x, and at last we should repeat the same what we have taken at first. ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் எழுதின பிறகு இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை -3 × 1 -1 × 8 உங்களோட அந்த 2 வேல்யூவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒய்க்கு கீழே இருக்கிற அந்த 4 வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த 2 காலமையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கடைசி கான்ஸ்டன்ட்டுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 காலமையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்சைட் டவுன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டவுன் டு அப் பண்ணணும். அதை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுபடி நான் இங்கே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி நான் நம்பர்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். -3 × 1 -1 × 8 is equal to y divided by 8 × 3 -1 × 2 is equal to 1 divided by 2 × 1 -3 × -3.
ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், சால்வ் தான் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் என்ன வருது, x டிவைடட் பை -11 y டிவைடட் பை 22 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 11 வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே ஃப்ளோ சார்ட்லேயே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட எக்ஸ் வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒய்யையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். எக்ஸில் இருக்கிற டினாமினேட்டர் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ -11 டிவைடட் பை 11 இஸ் ஈக்குவல் டு -1. அதே மாதிரி ஒய்யையும் நீங்கள் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணி ஒய்யோட டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 22 டிவைடட் பை 11 your ஆன்சர் இஸ் 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை அந்த பேட்டர்ன் மட்டுமே ஞாபகம் வச்சுட்டா போதும். கிராஸ் மல்டிப்ளையை நம்ம ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணி எழுதிடலாம். ஓகே, பார்த்தீங்க இல்லையா அந்த ஸ்லைடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுறதுன்றது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடுமே இவ்வளோ தான். உங்களோட சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆகட்டும், உங்களோட எலிமினேஷன் மெத்தட் ஆகட்டும், அண்ட் உங்களோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆகட்டும், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இன் அல்ஜிப்ரா. இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்தராக இது பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ முக்கியம். நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 3 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எது நல்லா புரியுது, எது நல்லா வருதோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஃபைனலாக நான் கொடுக்குறேன். அதை நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நான் அடுத்து வரப்போகிற என்னோட அப்கமிங் வீடியோஸில் ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தெர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் இப்போ வெறுமனே இந்த 3 மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி சால்வ் பண்ணலான்னு. பட் ப்ராப்ளமே வந்து வி ஹாவ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து பயந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம இந்த மெத்தட்ஸில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணுன்றத என்னோட அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா do subscribe and don't forget to press the bell icon. Thank you for watching my video, students. Thank you so much.